கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே எண்ணம் தான் இருக்கணும், என் ஆண்டவராகிய இயேசுவை தவிர நான் வேறு தெய்வத்திற்கு நான் வணங்க மாட்டேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம சும்மா ஏதோ ஒரு காரியத்திற்காக அங்குமிங்குமாக நிற்பது அல்ல. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். இன்று நாம் யாரை சேவித்து கொண்டு இருக்கிறோம்? உண்மையா ஆண்டவராகிய இயேசுவை சேவிக்கிறோமா? இல்லைன்னு சொன்னால் அவருடைய காரியங்களை சொல்லி அல்லது மற்ற காரியங்களை சொல்லி பலவிதங்களில் நம்மை வழிநடத்துவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பின்பதாய் சென்று கொண்டு இருக்கிறோமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளுக்கு நம்மளுடைய செவிகளை சாய்க்க வேண்டியது அவசியம். நம் கர்த்தரை சேவிக்கும் பொழுது அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை நம்மிலிருந்து அவர் விலக்கி போடுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் யாரை சேவிக்கிறோம்? அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு படத்தில் பார்த்து அவரை தொட்டு கும்பிடுறது அல்ல, ஒரு சிலையில் பார்த்து அவரை கும்பிடுறது அல்ல. அருமையானவர்களே, நம் இதயத்தில் இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் ராஜாதி ராஜாவை நான் வணங்குகிறேன் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தோடு கூட நம்முடைய இதயத்தை இணைத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உன் கற்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவராக இயேசுவுக்கு கீழ்ப்படிவேன். ஏதோ ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அல்ல, வேதத்தின்படி நான் நடப்பேன். இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய மாறுதல்களை உண்டாக்குவார். அண்ட் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, அதில் எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. நீர் ஜீவனுள்ள தேவன்ல, உண்மையே சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதுபடிக்கு ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தைகளின்படியாக எங்களுடைய எண்ணங்கள் மாறிவிடாதபடிக்கு கர்த்தரையே சேவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.